இன்றைய பஞ்சாங்கம் மே 10, 2025 10/5/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள் சனிக்கிழமை. சித்திரை நட்சத்திரம். வளர்பிறை திரையோதசி திதி மாலை 5:31 வரை. அதன் பிறகு சதுர்தசி திதி. யோகம் சரியில்லை. கும்பம் மற்றும் மீனராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரதோஷம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சந்திரன், மீனத்தில் சனி சுக்கிரன் ராகு. இன்று பிற்பகல் 1:43 சந்திரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால இன்று பிற்பகல் 1:43 வரை, அதாவது 1:43 PM வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது ஆஃப்டர் 1:43 PMக்கு மேல மீனராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசிபலன். மேஷ ராசி. இன்று பிற்பகல் 1:43 வரை 6ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களோ அல்லது உங்களுடைய மனசு சார்ந்த விஷயங்களிலோ தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். ஆனால் அந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது நீங்களாக பார்த்து வரவழைச்சிக்கிறது தான். நீங்கள் அதை விட்டுட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்கக்கிட்ட தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. வேலை விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை மட்டும் கவனமாக பேசினா போதும். இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்தவங்க விஷயத்திலும் தலையிட்டு அடுத்தவங்கள உங்கள் விஷயத்தில் தலையிட வைக்கிறதுனால உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் இது எல்லாமே மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் தான். 1:43 சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். ஏன்னா செவ்வாயின் பார்வையில் சந்திரன் வராது. சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு சந்திரன் பூர்ண சந்திரனாக ஆகிறதுக்கு உண்டான நேரம். அதாவது அவர் பௌர்ணமி நிலவாக மாறக்கூடிய நேரத்தில் இருக்கார். திரையோதசி, அடுத்தது சதுர்தசி திதி, அதுக்கு அடுத்து ஒரு நாள் தான். ஸோ 1.5 நாளில் அவர் பௌர்ணமி நிலவாக இருப்பார். இதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும், சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் உங்களுக்கு கடன் பற்றிய கவலைகள் இருக்கும். ஆனால் அதை கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழியை தான் யோசிப்பீங்களே தவிர கடனை நினச்சி மனசஞ்சலம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிற்பகல் 1:43 மேல் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உறவினர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பிற்பகல் 1 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்தோஷ செய்திகளாக வரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நபரின் சந்திப்பின் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குடும்பம் விஷயம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பண உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. தந்தை மூலமாக பண உதவிகள், கடனுதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இன்றைக்கி நாள் முழுவதும் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் புதிய அனுபவங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக உங்களுக்கு மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவிக்கும். அதாவது இத்தனை நாளாக கடனை கட்டுறதுக்கு என்னடா வழின்னு பார்ப்பீங்க. இப்போ கடனை கட்டிட்டா நமக்கு கமிட்மெண்ட் இல்லையே, எந்த விதமான கவலையும் இல்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். ஆனால் குழந்தைகளை பற்றிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.
மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை ஏற்படுத்திவிட்டு பின் சரியாவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் அலைச்சல் இருக்கும். 1:30 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். பண வரவுகள் அதிகரிக்கும். கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இது நாள் வரைக்கும் கடன் கேட்டால் கிடைச்சிருக்காது. இன்றைக்கி கேட்கறதுக்கு முன்னாடியே தேடி வந்து கடனை கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மாலை வரை உங்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் மாலைக்கு பிறகு, அதாவது மத்தியானம் 3 மணிக்கு மேலே உங்கள் குழந்தைகளால் சந்தோஷமான செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்துக்காக பண தேவைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுவும் குறிப்பாக மேல் அதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில சமயம் கடன் வாங்கியும் உங்களுடைய கடந்த கால செலவுகளை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது கடந்த கால செலவுகள்னால் கடந்த காலத்தில் வாங்கின கடன் அல்லது கடந்த காலத்தில் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய பாக்கி வரிகள் போன்ற விஷயங்களில் கடனை வாங்கி செலுத்தும் வாய்ப்பு ஏற்படும். மிதுன ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் பிற்பகல் 1:40 வரை உங்களுக்கு உடல் சோர்வு, மனச்சோர்வு போன்ற விஷயங்களால் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பில்லை. அவருக்கு உடல் சோர்வும் இருக்கும். அதனால் உங்களுக்கும் மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிற்பகல் 1:45 மணிக்கு மேலே சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது செவ்வாயின் பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில், அதுவும் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும். மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுயமுயற்சியின் மூலமாக பணம் சம்பாதிக்கும் யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் கோபத்தில் அலைச்சல், அதாவது உடம்பு டயர்ட்னஸில் எரிச்சலில் இருக்கீங்க. இந்த சமயத்தில் யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு அடுத்தவங்க கிட்ட கத்துவீங்க, அடுத்தவங்க கிட்ட சண்டை போடுவீங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிற்பகல் 1:45 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு செல்வாக்கு உயரும். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறும் வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு புதுசாக ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பதவி மாற்றம், இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக அல்லது அலுவலக வழியாக உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். பதவி உயர்வு மூலமாகவும் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். என்ன ஒரே ஒரு விஷயம், இந்த ராசியில் பிறந்த யாருமே கோபத்தில் வார்த்தையை விட்டுறக்கூடாது. அது உங்களுக்கு வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசி. ராசிநாதன் 3 மற்றும் 4ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இன்று உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும். தொழில்துறையினர் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். தாய் வழி உறவினர்கள் அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்னைக்கு கொஞ்சம் சஞ்சலம் ஏற்பட்டாலும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். ராசியில் இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு உடல் சோர்விலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இன்னும் 1 மாதத்தில் அவர் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வர்றதுனால இன்னும் 1 மாதத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தையோ வியாபார விஷயத்தையோ கவனமாக கொள்வது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்காக வெளிநாட்டு அல்லது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். கடல் கடந்த பயணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் சிலருக்கு கடன் வாங்கும் யோகம் ஏற்படும். இந்த கடன் வாங்குறது எதுக்காக அப்படின்னா சொத்து சேர்க்கைக்காகவோ அல்லது வீடு கட்டும் முயற்சியில் வெற்றி அடைவதற்காகவோ இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் விஷயத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுறதுக்கு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் சாதகமான பயன்பாடுகள் உதவிகரமாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள்.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம், தொழில் மாற்றம், தொழிலில் முன்னேற்றம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படுகின்ற, சுக அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விசேஷமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அல்லது குடும்பத்தினரின் சந்திப்பு நிகழ்வது போன்ற விஷயங்களால் மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். எதிரிகள் உங்களுடைய தொல்லைகள், உங்களுக்கு கொடுத்த தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிற்பகல் 1:40 மேலே 1:43 சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது செவ்வாயின் பார்வையில் வராரு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் மறந்து மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் அடங்கி இருப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுறதுனால இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற, பண வருமானம் ஏற்படுகின்ற நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல்கள் விலகும். உத்தியோக ரீதியாக அல்லது தொழில்துறையினருக்கு உங்களுடைய எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் அல்லது உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய நபர்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருப்பாங்க. உங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய விஷயம்தான். அதனால் இன்னைக்கு அது சம்பந்தமான முயற்சிகள் மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு மன நிறைவை தரும். நீண்ட நாள் பண வரவுகள், பாக்கிகள் வசூலாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கோ அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும். இன்னும் 4-5 நாள் தான். குரு பயிற்சி ஆகிறாரு, ராகு கேது பயிற்சி ஆகிறாரு, சூரியனும் பயிற்சி ஆக போகிறாரு. அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி, ராசியில் சந்திரன் இருக்காரு. பிற்பகல் 1:40 வரைக்கும் 1:43 சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி செவ்வாயின் பார்வையில் வராரு. இதனால் உங்களுக்கு எதிரிகளால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில்துறை எதிரிகள், உங்களுடைய பர்சனல் ஃபேமிலி எதிரிகள் எல்லாருனாலையும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். உறவுகளின் உண்மைத்தன்மையை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக மன உளைச்சலும் வார்த்தைகளில் நிதானமின்மையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானம் 1:30 மேலே தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நேர விரயத்தையும் உங்களுடைய எஃபர்ட்ஸில் விரயத்தையும் ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி யார் விஷயத்திலும் தலையிடாதீங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பகல் வேளையில், அதாவது மத்தியானம் 1:40 வரைக்கும் தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க. உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. மத்தியானம் 1:43 சந்திரன் பயிற்சியாகி செவ்வாயின் பார்வையில் வரும்பொழுது உங்களுடைய கௌரவம் உங்களுடைய வார்த்தைகளில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பேசணும். மரியாதை குறைவான வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதையை குறைக்கும். குறிப்பாக மூத்த சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பது அவசியமான ஒன்று. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் அவங்க அதிகாரம் பண்ணுவாங்க. அந்த அதிகாரத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்று மத்தியானம் 1:43 சந்திரன் செவ்வாயின் பார்வையில் வரும்பொழுது சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு மனோபலத்தை தருவது மட்டுமல்லாமல் லாபத்தையும் பெருக்கி வருமானத்தையும் ஏற்படுத்தும். துலாம் ராசி, ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் பிற்பகல் 1:43 ராசிக்குள்ள பிரவேசமாகிறார். இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். படபடப்புடன் கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தும். பிற்பகல் 1:40 வரைக்கும் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் இழுபறி நிலைமை தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நல்ல நேரம் வருது. அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பதறின காரியம் சிதறம்னு சொல்லுவாங்க. அதனால் பதட்டத்தில் தவறான முடிவுகள் எடுத்து உங்கள் பேரை காப்பாற்றிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று
உங்களுடைய வேலை விஷயமாக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அஃபீஷியல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். பிற்பகல் 1:43 மேல் உங்களுக்கு சந்தோஷம் அனுபவங்கள் ஏற்படும், சுக அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் பேசினீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். பேசாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தரம் தாழ்ந்தவையாக இருக்கும். அதனால் உங்களுடைய கௌரவத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். ஏன்னா சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கார். இன்றைக்கி பகல் வேளையில் உங்கள் ராசிக்குள்ளே வந்தாலுமே அவர் செலவுகளை கொடுத்துட்டு நாளைக்கு மார்னிங்க்கு மேலே தான் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுத்துவார். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு இழப்புகள் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். விருச்சிக ராசி, லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு மதிப்பு மரியாதையை உயர்த்துவார். உங்களுக்கு புதிய அனுபவங்களை ஏற்படுத்துவார். சில விஷயங்கள் நீங்கள் கடந்த காலத்தில் பண்ணினதையோ இல்லை மற்றவர்கள் பண்ணினதையோ நீங்கள் அவங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கங்கிறத அதை அனலைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதற்குண்டான மதிப்பீடு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுடைய சுய மதிப்பீட்டையும் செய்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உங்களை சுய மதிப்பிட்டுக் கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு புதிய நண்பர்களை அடையாளம் காட்டியது. ஆனால் அந்த நண்பர்களால் உங்களுக்கு என்ன ஆதாயங்கிறது நீங்கள் உணரவே இல்லை. அதை மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். இது எல்லாமே மத்தியானம் 1:30 மணிக்குள்ளே பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா 1:43 சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ளே வரும்பொழுது சந்திரமங்கல யோகம் உங்களுக்குள்ளே ஒரு டவுன்கிரேட் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. இன்றைக்கி வேலை விஷயமாகவும் பதட்டம் இருக்குது. ஆனால் பர்சனல் விஷயமா கடன் விஷயமா உங்களுக்கு பதட்டம் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண உதவிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உதவிகள் மூலமாக பண உதவிகள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிற்பகல் 1:43 வரைக்கும் பண உதவிகள் கிடைக்கும், கடன் உதவிகள் கிடைக்கும். அதன் பிறகு உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி, இன்று தசம மற்றும் லாபஸ்தானங்களில் வளர்வரை சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு உயரும், மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். சிலருக்கு வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புதிய வேலையில் ஜாயின் பண்ணுவதற்கோ அல்லது ஏற்கனவே ஜாயின் பண்ண வேலையில் புதிய பொறுப்புகள் எடுத்துக்கொள்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பின் மூலமாக குடும்ப கௌரவத்தை உயர்த்தும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தசமஸ்தானத்திலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு கேது பயிற்சி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 9 நாள் தான் இருக்கு. இதனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா சூரியன் நல்ல இடத்துல இருக்காரு. உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமான குழப்பங்கள்ல நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு பொறுப்புகள் கூடுவதற்குண்டான சூழ்நிலை அமைந்து அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்று பிற்பகலுக்கு மேல், அதாவது மத்தியானம் 1:40 மேல 43 மேல பதவி உயர்வோடு சேர்ந்த இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தைன்னு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த ராசியில பிறந்த ஆண்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். அதே சமயம் தந்தை மூலமாகவும் உங்களுக்கு நற்செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி, 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல சந்திரன் வளர்வரை சந்திரனா இருக்காரு. இதனால உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும்.
பிற்பகலுக்கு மேல வசதி வாய்ப்புகள் கூடுவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கு. உங்களுடைய வீட்டுல இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதாவது உங்க வீட்டுல பணக்குழப்பம், வீடு மனை குழப்பம், கடன் சார்ந்த குழப்பம், வீட்டு அடமானம் வச்சு வாங்கியிருந்த குழப்பம், இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து அந்த குழப்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் பற்றிய கவலைகள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலை இருந்தது. இப்போ அந்த குழந்தைகளே உங்களுக்கு சாதகமா மாறி செயல்படுவார்கள். அவர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்கும் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பா உங்க வாழ்க்கை துணையின் வேலை சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பிற்பகல் 1:43 மேல உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய வகையில இருக்கும். அதாவது மத்தியானம் 1 மணி வரைக்கும் உங்களுக்கு பயந்துட்டு இருப்பீங்க. இந்த பிரச்சனை எனக்கு வந்தா எனக்கு மரியாதை போயிடுமே, அவமானம் ஏற்படுமேன்னு. ஆனா 1:43 சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்க கௌரவம் பாதுகாக்கப்படும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. கும்ப ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மத்தியானம் 1:43 வரைக்கும் இருக்கு. சந்திராஷ்டமம் அப்படின்னாலே உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கும், மன சஞ்சலம் இருக்கும், கவலைகள் இருக்கும். ஆனா இந்த கவலைகள்லாம் மத்தியானம் 1:43 மேல இருக்காது, காணா போயிடும். உங்களை பத்தின நல்ல அபிப்பிராயம் தான் வளருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா தந்தை வழியில உதவிகள் மட்டும் இல்லைங்க, உங்க பேர்ல இருந்த அவமான சொற்களுக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு, கடன் தொந்தரவுகள் இருக்கு. ஆனா அந்த கடன் பிரச்சனையை சமாளிக்கும் ஆற்றலை சந்திரன் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல கொடுப்பாரு. அது வரைக்கும் பொறுமையா இருங்க. இன்னைக்கு யாருகிட்ட பேசினாலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். எதை பேசினாலும் பிரச்சனை வருது, பேசாம இருந்தாலும் பிரச்சனை வருது. அதனால என்ன பேசுறதுன்னு தெரியாம இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு பேசினாலும் பிரச்சனை வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு. அதனால ஓரளவுக்கு நிதானமா பேசுங்க. 2ஆம் வீட்டு அதிபதியின் பார்வையில சந்திரன் இருக்காரு. அவர் சந்திரன் விலகிறதே நல்ல விஷயம்தான். பாக்கியஸ்தானத்துக்கு போகும்பொழுது செவ்வாயின் பார்வையில வர்றதுனால அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக தொழில் ரீதியாக மந்தத்தன்மையின் காரணமாக அல்லது எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் காரணமாக பண வருமானத்தில் தடைகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உங்க மனசு அலபாயும் இன்னைக்கு எதை பண்ணலாம், இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா அப்படின்ட்டு எதையும் கடைசியில பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு நேர விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். பிற்பகல் 1:45 மேல ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். ஓரளவுக்கு நீங்க மேனேஜ் பண்ற சிச்சுவேஷன் வர்றதுனால இன்னைக்கு பொறுமையா செயல்பட்டீங்கன்னா நல்லது. பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு கடன் சுமைகள் பற்றிய கவலைகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கும். மீன ராசி, இன்று பிற்பகல் 1:43 வரை சப்தமஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. குரு, சனி, சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் பார்வையில இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் கடந்த கால நிகழ்வுகளின் தாக்கம் இருந்துட்டே இருக்கும். ஆனா மத்தியானம் 1:43 சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது நீச்ச செவ்வாயின் பார்வையில வரதுனால சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமான சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் உங்களுக்கு பண உதவிகள் செய்வார்கள். அவர்கள் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார ரீதியாக உங்களுக்கு எதிரிகளால் பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படுகின்ற சுமாரான நாள். நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். ஆனால் அந்த நண்பர்கள் உங்களுக்கு வெற்றியை தரமாட்டாங்க. நீங்க உழைச்சாதான் வெற்றி. ஆனா அந்த வெற்றி
வருவதில் தாமதம் ஏற்படும் அல்லது தொய்வுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதற்கு காரணம் மனோகாரகன் சந்திரன், 5ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு. மனசு சஞ்சலப்படும், மனசு அலபாயம். அதனால மத்தியானத்துக்கு மேல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தவறான வார்த்தைகளை பேசினாலும் வருமானத்திற்கு தடையை ஏற்படுத்தாது, தாமதத்தை மட்டும்தான் ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தாரின் கோபத்திற்கு ஆளாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்தும். பிற்பகலுக்கு மேல உங்களுக்கு செலவுகளும் வருமான தடைகளும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால வியாபார விஷயத்துல ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. உங்க கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை வரை உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புதுசாக உங்களுக்கு பிஸ்னஸ் வாய்ப்போ வேலை வாய்ப்போ உங்களுக்கு தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. பிற்பகலுக்கு மேலே உங்களுக்கு வேலை விஷயமாக அலைச்சலை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.